தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியோட எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட்டணி வைத்துக் கொள்ளாது. பாரதிய ஜனதா கட்சியோடைய இந்துத்துவா கொள்கையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ரெண்டாவது, நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த மூன்றாவது மொழியை கட்டாய பாடமாக்குவதை எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஏற்றுக்கொள்ள தேவையில்லை. 2 மொழியை முழுதாக படித்த பின்னர் 3வது மொழிக்கு பற்றி யோசிக்கலாம். வட மாநிலங்களில் நான் தெளிவாக சொல்கிறேன், எந்த ஒரு ஹிந்தி பேசும் மாநிலத்தையாவது எந்தெந்த 3 மொழியை கற்றுக் கொடுக்குறாங்கன்னு தயவுசெய்து இந்திய அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கையை விடட்டும். இல்லாட்டி அதற்கு வக்காலத்து வாங்கும் பாஜக ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கும். ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, வட இந்தியாவில் பல பேர் வராங்க நம்ம ஊருக்கு வேலை செய்கிறது. திருச்சிக்கே ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் வேலைக்காக வருகிறார்கள். வரத்துக்கு முன்னாடி அவங்க ஆத்திச்சோடியும் திருக்குறளையும் படிச்சுட்டா வராங்க. தமிழ் இலக்கியம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கத்தை படிச்சுட்டா வராங்க. எழுத படிக்க தெரியாது, தமிழ் தெரியாது. இங்கே வர்றாங்க, தேவைக்கேற்றால் போல் 6 மாதம் 7 மாதத்தில் கொஞ்சம் பேசும் தமிழை கற்றுக்குறாங்க. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வட இந்தியாவுக்கு சென்று ஹிந்தி பேசுகின்ற மக்களோடு மட்டும்தான் பழக வேண்டும் என்ற நிலை யாருக்காவது தள்ளப்பட்டார்கள் என்றால் அவர்கள் அந்த மொழியை கற்றுக்கொள்வார்கள். எந்த மொழியையும் கட்டாய பாடமாக தமிழ்நாட்டு மீது திணிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மொழி திணிப்பாக மட்டும் பார்க்க முடியாது, ஒரு கலாச்சார திணிப்பாக தான் பார்க்க வேண்டும். எந்த காலத்திலும் தமிழ்நாடு ஹிந்தி திணிப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 543 பேர் இருக்கிற பார்லிமெண்ட்லேயே எங்களுக்கு பேசுகிறதுக்கு நேரம் கிடைக்கிறது இல்லை. இதை விட இன்னும் 888, அதாவது இன்னொரு 340 பேரை கூப்பிட்டாங்கனாக்க பேசவும் முடியாது, விவாதமும் பண்ண முடியாது. அது சும்மா கூடி கலையிற பெரிய கூட்டம் மாதிரி ஆகிடும். அதனால் இதுக்கு விட ஒரு பெரிய பாராளுமன்றம் இருப்பதால் இன்னும் ஜனநாயகம் சிறப்பாக இருக்கிறது, இன்னும் விவாதம் பண்ணலாம் என்று நினைப்பது தவறு. ஏன்னா அதில் நேரம் பத்தாது. ஏன்னா இந்த கூடுற நேரத்தில் இன்னும் 340 பேர் இருந்தாங்கன்னா பேசுகிறதுக்கு நேரம் இருக்குது. இப்போ உங்கள் கூட்டணி பலமாக இருக்கா சார்? இப்போ வேல்முருகன் வேறு வெளியே வர மாதிரி, திருமாவளவன் 25 சீட்டு கேட்குறாரு. அது 1 வருஷம் இருக்குங்க, இன்னும் 1 வருஷம் இருக்குது. அடுத்த மார்ச் 15 அன்றைக்கி இந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம். இதுக்கு இன்றைக்கே கேட்கணும். நல்ல ஆட்சிகள் காட்சி மாறும், எல்லோரும் மாறும், என்ன வேணால் ஆகும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி இந்திய அளவிலே தலைமை தாங்கிறோம், தமிழ்நாட்டு அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கிறது. இந்த கூட்டணி வலுவாக இருக்கிறது. சில கட்சிகளுக்கு சில கருத்து வேறுபாடு இருக்கிறது தான் செய்யும், ஆனால் அதெல்லாம் போக எல்லாம் சரியாயிடும். அந்த வேறு அணி அமைதா இல்லையா எல்லாம் என்பதெல்லாம் 1 வருஷம் கழிச்சு தான் தெரியும். இன்றைக்கே டூ ப்ரீமெச்சூர் டாக்.